ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பைனாமியல் தேற்றத்தை யூஸ் பண்ணி பைனாமியலோட பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம் பார்த்தோம். தென் செகண்ட் செக்ஷனில் ஜென்ரல் டேர்ம் ஃபைன் பண்ண போகிறோம். ஜென்ரல் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என். இப்போ இது போல் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என்னன்னா அதோட ஃபார்முலா தெரியும், எக்ஸ்பேண்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தெரியும். இந்த வேல்யூஸில் இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தென் எக்ஸெட்ரா இது nth டேர்ம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஜென்ரலாக டு ஃபைண்ட் தி 10th term of the expansion or to find the 5th term of the expansion. ஏதோ ஒரு எக்ஸ்பேன்ஷனை கொடுத்துட்டு அதோட ஜென்ரல் டேர்ம் செகண்ட் டேர்மோ தேர்ட் டேர்மோ ஃபோர்த் டேர்மோ ஏதோ ஒரு டேர்ம் கேட்டுருவாங்க. நம்ம அதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தென் அதுக்கப்புறமா அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நமக்கு என்ன டேர்ம் வேணுமோ அதை மட்டும் ஃபைன் பண்ண போகிறது தான் ஜென்ரல் டேர்ம். அதுக்கான ஃபார்முலா தான் TR+1 ஈக்குவல் டு NCR எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். ஒரு எக்ஸ்பேன்ஷனோட நமக்கு என்ன டேர்ம் வேணுமோ அந்த குறிப்பிட்ட டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறதுக்கு பேர் தான் ஜென்ரல் டேர்ம். ஃபிஃப்த் டேர்ம் வேணும்னா டேரெக்டாக ஃபிஃப்த் டேர்ம் மட்டும் ஃபைன் பண்ணலாம். தென் சிக்ஸ்த் டேர்ம்னா டேரெக்டாக சிக்ஸ்த் டேர்ம் மட்டும் ஃபைன் பண்ணலாம். ஸோ மெயின் ஃபார்முலா TR+1 ஈக்குவல் டு NCR எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். எக்ஸ்ன்றது அந்த எக்ஸ்பேன்ஷனோட ஃபஸ்ட் டேர்ம், ஏன்றது செகண்ட் டேர்ம், என்னன்றது பவர், ஆர்னா நம்ம என்ன டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட ப்ரீவியஸ் டேர்ம். சப்போஸ் டு ஃபைண்ட் தி 10th டேர்ம்னு கேட்டாங்கன்னா ஸோ T10 ஃபைன் பண்ண போகிறேன். ஆருக்கு என்ன அப்ளை பண்ண 10 கிடைக்குன்னா 9, அப்போ தான் 9+1 நமக்கு 10 கிடைக்கும். இப்போ ஆறுன்றது என்னென்னா நம்ம ஃபைன் பண்ண போகிற டேர்மோட ப்ரீவியஸ் டேர்ம். எக்ஸசைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் தி 5th டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் x minus 2y power 13. x minus 2y power 13ஓட 5th டேர்ம் மட்டும் நம்ம டைரெக்டாக ஃபைன் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்யூஷனில் நமக்கான ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். ஜென்ரல் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் x plus a power n is TR+1 equal to NCR x power n minus r a power r. இது நம்மளோட x plus a power n இருந்தால் அதோட ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா டு ஃபைண்ட் ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் x minus 2y power 13. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என் கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறோம். தென் ஏக்கு பதிலாக -2y, ஏ ஈக்குவல் டு -2y. தென் பவர் n ஈக்குவல் டு 13. ஸோ n ஈக்குவல் டு 13. இப்போ ஆறுன்றது என்ன வரும்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற டேர்மோட ப்ரீவியஸ் டேர்ம், அப்போ 4. ஏன்னா 4+1 அப்போ நமக்கு 5 கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ வேல்யூ இப்போ ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்னவா இருக்குன்னா TR+1 ஈக்குவல் டு NCR எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். ஆருக்கு பதிலாக 4, ஸோ 4+1 ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக 13 C4. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம், எக்ஸ் 13 - 4. ஏக்கு பதிலாக -2y பவர் ஆருக்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ணுறோம். T 4+1 5, 13C4 13 into 12 into 11 into 10 by 4 4 factorial, 4 into 3 into 2 into 1. X power 13 - 4 9, -2 power 4 16, y power 4 y power 4. ஸோ கேன்சல் பண்ணும்போது 4 3s are 12 and 12 cancel. 1 time இங்கே 5 times. Then 13 into 11 into 5. Then number இங்கே 16. In x power 9, y power 4. Then இது எல்லா டேர்மையும் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் 13 into 11 into 5 into 16. இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி பாருங்கள். இன்ட்டு பண்ணும்போது கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குன்னா 11440 x power 9 y power 4. T5 ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 11440 x power 9 y power 4.
நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என். இந்த மாதிரியான ஒரு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாங்கன்னா அதோட மிடில் டேர்ம் ஃபைன் பண்ண போகிறோம். மொத்தம் இதில் 2 கேஸ் இருக்குது. கேஸ் 1 என்னென்னா வரக்கூடிய பவர் ஈவன் நம்பராக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, வரக்கூடிய பவர் ஆட் நம்பராக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஃபஸ்ட் கேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என், என்னன்றது ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டி ஆஃப் n by 2 plus 1. ஃபார்முலா நான் ஞாபகம் வச்சுக்கலாம். டி n by 2 plus 1 அதான் மிடில் டேர்ம். தென் என்னே நமக்கு ஆட் டேர்மாக இருந்தால், அதாவது ஆட் நம்பராக இருந்தால் டி n plus 1 by 2 and டி n plus 3 by 2. ஃபஸ்ட்டு டி n plus 1 by 2 then second டி n plus 3 by 2. n நமக்கு ஈவன் டேர்மாக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான், அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா டி n by 2 அப்புறமா 1 ப்ளஸ் பண்ணுறோம். தென் n நமக்கு ஆட் நம்பராக இருந்தால் 2 மிடில் டேர்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டி n plus 1 by 2. செகண்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டி n plus 3 the whole divided by 2. அகெயின் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என், n நமக்கு ஈவன் டேர்மாக இருக்கும் போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு எத்தனை டேர்ம் வரும்னா n plus 1 டேர்ம்ஸ் வரும். இப்போ n plus 1 என்னவாக இருக்கும்னா ஆட் டேர்ம்ஸாக இருக்கும். இப்படி நம்ம ஈஸியாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா n ஈவனாக இருக்கும்போது டி n by 2 plus 1 மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. n நமக்கு ஆடாக இருந்தால் டி n plus 1 by 2 தென் டி n plus 3 by 2 மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அகெயின் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்னா n ஈவனாக இருக்குது. அப்போ அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் என்னவாக இருக்குன்னா n plus 1 டேர்ம். ஈவன் நம்பர் கூட 1 ப்ளஸ் பண்ண அது ஆடாமல் வரும். அப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் வரும். சப்போஸ் n நமக்கு ஆடாக இருக்குது, 1 ப்ளஸ் பண்ணுறோன்னா ஈவன் நம்பராக மாறும். ஈவன் நம்பராக வரும்போது 2 மிடில் டேர்ம்ஸ் வரும். நமக்கு ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம்னா n ஈவனாக இருந்தால் டி n by 2 plus 1 மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. n ஆடாக இருந்தால் டி n plus 1 by 2 தென் டி n plus 3 by 2 மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. Question number 4. Find the middle terms in the expansion x plus 1 by x power 11. இதோட middle term கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் கம்பேர் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கம்பேர் x plus 1 by x power 11 வித் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பேன்ஷன் x plus a power n. கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடைக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே எடுத்துக்கலாம். தென் ஏக்கு பதிலாக 1 by x கம்பேர் பண்ணால் தென் n ஈக்குவல் டு 11. இப்போ கம்பேர் பண்ணியாச்சு. n நமக்கு இங்கே 11 கிடச்சிருக்கு. 11ன்றது ஆடா ஈவனானா ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பராக வரும்போது மிடில் டேர்முக்கு என்ன ஃபார்முலானா பவரை வச்சு நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். பவர் நமக்கு ஆட் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா. பவர் நமக்கு ஈவன் நம்பராக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் டி n by 2 plus 1. பவர் நமக்கு ஆட் நம்பராக இருந்தால் 2 மிடில் டேர்ம் வரும். அதுக்கான ஃபார்முலா. ஸோ பவர் நமக்கு இங்கே 11. 11ன்றது ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ ஆட் டி n plus 1 by 2 and டி n plus 3 by 2. ஸோ என்னைக்கு போல இப்போ 11 ரீப்ளேஸ் பண்ணுறோம். டி 11 plus 1 by 2 then டி 11 plus 3 by 2. 11 plus 1 12. 12 by 2 6. then 11 plus 3 14. 14 by 2 7. நமக்கு இங்கே 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்குது. டி 6 ஒரு மிடில் டேர்ம் தென் டி 7 ஒரு மிடில் டேர்ம். அப்போ நம்ம 6th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம், 7th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். ஜென்ரல் டேர்ம் டி ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். ஃபர்ஸ்ட் என்னன்னா டு ஃபைண்ட் T6. நம்ம T6 கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே ஆருக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னா 5 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் 5 + 1 6ன்னு கிடைக்கும். T 5 + 1 ஈக்குவல் டு
NCR n சேஞ்ச் ஆகுது n நமக்கு இங்கே 11 தான். ஸோ 11C ஆருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் 5. தென் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏக்கு பதிலாக 1/x. ஸோ எக்ஸ் 11 மைனஸ் 5. ஏக்கு பதிலாக 1/xன்னு சொன்னால் ஏ பவர் ஆர் ஆருக்கு பதிலாக 5. 11C 5னா 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 5 டைம்ஸ் எழுதிக்கலாம். 5 ஃபேக்டோரியல் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இங்கே t 6 டேர்ம். x பவர் 11 மைனஸ் 5னா 6 தென் 1/x பவர் 5. ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10 தென் 10 கேன்சல் பண்ணலாம். 1 3s are தென் 3 3s are 9 1 4s are தென் இங்கே 2 4s are 11 into 7னா 77 into 3 2s are 6. 5 times 6 timesனா ரிமைனிங் ஒரு x மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது 6 into 7 42க்கு 2 ரிமைண்டர் 4 42 plus 4னா 46 into x. இப்போ t6 6 டேர்ம் என்னவா இருக்குன்னா 462x. இதே போல் 7th டேர்ம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே சேம் ஜென்ரல் டேர்ம்லே டு ஃபைண்ட் 7th டேர்ம் t7 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆருக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னா 6. இப்போ 6 + 1 நமக்கு 7 கிடச்சிரும். ஸோ t6 + 1 NCR என்னுக்கு பதிலாக 11 ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஏக்கு பதிலாக 1/x. ஸோ 11C ஆருக்கு பதிலாக 6. இனி x பவர் n மைனஸ் ஆர் எக்ஸ் பவர் 11 மைனஸ் 6 தென் ஏ பவர் ஆர் ஏக்கு பதிலாக 1/x பவர் ஆருக்கு பதிலாக 6. ஸோ t7 7th டேர்ம் 11C 6 ஒன்று தான். 11C 11 மைனஸ் 6னா 5 ஒன்று தான். t பவர் 11 மைனஸ் 6னா 5 1/x பவர் 6. 11C 5க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 11C 5க்கு தென் 462. ஸோ 462 5 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் கேன்சல் ரிமைனிங் ஒரு x. இங்கே t7 நீங்கள் காம்பினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆர் இதோட இங்கே 11C5/x விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஸோ இதான் நமக்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். கொஸ்டின் நம்பர் 4ல் செகண்ட் சப்டிவிஷனை அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் நான் சால்வ் பண்ணுறேன். 2x² மைனஸ் 3/x பவர் 3 பவர் 10 இதோட மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே சொல்யூஷனில் முதல்ல கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் 2x² மைனஸ் 3/x பவர் 3 ஹோல் பவர் 10 கம்பேர் வித் x ப்ளஸ் a பவர் n கூட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போதில் x என்னவா இருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 2x², a என்னவா இருக்குன்னா ஏக்கு பதிலாக மைனஸ் 3/x பவர் 3 தென் என்னுக்கு பதிலாக இங்கே 10 எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா n நமக்கு 10 என்ன நம்பர்னா ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். பதம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ மிடில் டேர்முக்கு என்ன ஃபார்முலானா 10 நமக்கு என்னவா இருக்குன்னா இங்கே ஈவன். நம்ம அதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். மிடில் டேர்முக்கு என்ன ஃபார்முலானா t n/2 + 1. இப்போ t 10/2 + 1. மிடில் டேர்முக்கு என்ன கிடைக்குன்னா t 10/2னா 5 + 1னா 6. இப்போ 6th டேர்ம் தான் என்னவா இருக்குன்னா இந்த எக்ஸ்பேன்ஷனோட மிடில் டேர்மாக இருக்கும். இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா இங்கே 6th டேர்மை ஃபைன் பண்ண போகிறோம். சப்போஸ் இதுவே இங்கே ஆட் நம்பர் வந்தால் நமக்கு ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி 2 மிடில் டேர்ம் இருக்கும், ரெண்டுமே ஃபைன் பண்ணும். ஸோ ஈவன் நம்பராக வந்தால் பவர் இங்கே ஈவன் நம்பராக வந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான். ஸோ t6 அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா தி ஜென்ரல் டேர்ம் tr plus 1 equal to ncr x power n minus r in a power r. நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா t6 ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஆருக்கு என்ன அப்ளை பண்ணலாம்னா இங்கே r = 5. என்ன டேர்ம் கண்டுபிடிக்குமோ போகிறோமோ அதோட ப்ரீவியஸ் டேர்ம் தான் r.
ஸோ ஆருக்கு இங்கே 5 அப்ளை பண்ணலாம். ஸோ டி ஆருக்கு பதிலாக 5 + 1 NCR என்னுக்கு பதிலாக 10 C ஆருக்கு பதிலாக 5 எக்ஸுக்கு பதிலாக 2x², 2x² n minus r 10 minus 5 na 10 minus 5 a power r a க்கு பதிலாக -3/x⁴, -3/x⁴ r க்கு பதிலாக 5 T6 = 10C5 na 10 into 9 into 8 into 7 into 6 5 na 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1 2x² பவரில் 10 minus 5 na 5 இங்கே -3/x⁴ whole power 5. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 5s are 10 and 10 cancel, 1 4s are இங்கே 2 4s are 1 3s are இங்கே 3 3s are 3 2s are 6. T6 = 3 2s are 6 6 into 6 இங்கே 36 into 7 then 2 power 5 2 power 5 என்ன கிடைக்குன்னா 32. 2 into 2 4 4 2s are 8 8 2s are 16 into 2 na 32 then x power square power 5 na x power 2 5s are 10. next இங்கே -3 power 5 -3 power 5 என்ன கிடைக்குன்னா -243/x⁴ power 5 3 5s are 15 then x power 15. next இங்கே 36 into 7 252 into 32 into -243 கேன்சல் பண்ணும்போது x power 10 x power 15 கேன்சல்னா ரிமைனிங் 5 மட்டும் இருக்கும். ஸோ x power 5. நெக்ஸ்ட் இங்கே 252 into 32 into -243 எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணும்போது கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா -19552/x⁴. இல்லை டேர்ம்ஸ் இன்ட்டு பண்ணி பாருங்கள். 252 into 32 அகைன் வேறு ஆன்சர் கூட 243 இன்ட்டு பண்ணும்போது 1959552/x⁴. இது 6th டேர்மோட வேல்யூ.